திருமிகலட்சுமி, திமுகவுடன் நாங்க கூட்டணியில தான் இருக்கோம், எங்க கூட்டணி வலுவா தான் இருக்கு அப்படின்னு தினமும் சொல்லிட்டு இருக்காரு ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை. ஆனா விஜயோடு கூட்டணி இல்லை அப்படின்றத எந்த இடத்துலயும் ஆணித்தரமாக டெல்லி தலைமை சொல்லல. இப்படி மீண்டும் மீண்டும் தாவேகா காங்கிரஸ் அப்படின்ற பேச்ச டெல்லி தலைமை ரசிக்குதா? என்ன நினைக்கிறாங்க காங்கிரஸ்? இங்கே கீழ்மட்டத்தில் தொண்டர்கள், சாமிநாதன் சொன்ன மாதிரி தொண்டர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. திமுக கூட்டணியில் ரொம்ப காலம் பயணிச்சிட்டோம் நம்ம, இனி வேறு ஒரு புதிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கும்போது தாவேகாவோடு கூட்டணி அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியிலும், அதாவது காங்கிரஸுக்கு நீங்கள் அதிகமாக ஓட்டு வங்கி எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி, நாகர்கோயில் இந்த பகுதிகளில் தான். ஆனால் மற்ற பகுதிகளில் காங்கிரஸுக்கு ஓரளவு ஓட்டு இருக்குது, அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யதார்த்தம் என்ன அப்படின்னா, பிஜேபிக்கு இருக்க அளவு வாக்கு வங்கி காங்கிரஸுக்கு இருக்கான்னா இல்லை. காங்கிரஸ் தொடர்ந்து ஏதாவது ஒரு திராவிட கட்சியோடு பயணிக்கிறதுனால காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. சிவகங்கையில் காங்கிரஸுக்கு ஓட்டு வங்கி இருக்குது, கன்னியாகுமரியில் இருக்குது, நாகர்கோயிலில் இருக்குது. இது மாதிரி ஒரு சில பாக்கெட்ஸில் காங்கிரஸ்க்கான ஆதரவும் வாக்குகளும் இருக்குது, இல்லைன்னு மறுத்துட முடியாது. ஆனால் செல்வாக்கு நீங்கள் 2016 ஆகட்டும் இல்லை 2021 ஆகட்டும், ரெண்டு முறையுமே அவங்க போட்டியிட்ட இடங்களை விட அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப குறைவு. 2021 41 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க அவங்க. சாரி, 2016 தொகுதி 8 தான் வின் பண்றாங்க. அடுத்தது 2021 அவங்களோட எண்ணிக்கை குறையுது கூட்டணியிலே. அவங்க வின் பண்ணது 18 சீட்ஸ். இப்போது காங்கிரஸுக்கு இந்த முறை தான் 2021 தான் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். அதுக்கு தொடர்ந்து திமுகவோடு பயணிக்கிறதும் ஒரு காரணம். திமுகவுக்கும் காங்கிரஸால் ஒரு லாபம் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. இவங்களுக்கு பாஜக எதிர்ப்பு அப்படின்றது காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணிக்கு பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றது ரொம்ப வெளிப்படையான ஒன்று. அதனால் காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால திமுகவுக்கும் பெரிய லாபம், காங்கிரஸுக்கு அதை விட பெரிய லாபம் திமுகவோடு இருப்பதனால தான் அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலிருந்து 10 எம்பிக்கள், இந்த நம்பர்ஸ் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கூட்டணியில், ஒருவேளை அதிமுகவோடு கூட்டணியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த 2024 தேர்தலில் இந்த 10 எம்பிக்கள் முழுமையாக அவங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. அவங்க தேசிய அளவில் எதிர்கட்சியாக அமரக்கூடிய வாய்ப்பும் இந்த 10 எம்பிக்கள் இல்லைன்னா அவங்களுக்கு பறிபோயிருக்கும். அப்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருப்பது அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம். இன்றைக்கு நடக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு 2026 தேர்தலை வச்சு மட்டுமே காங்கிரஸினுடைய தலைமை கணக்கிடாது. அவங்களுக்கு கேரளா ரொம்ப முக்கியம்தான். கேரளா எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியமானது அவங்களுக்கு அடுத்து வரப்போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷன். ரெண்டாவது, பார்லிமெண்ட்டில் ஃபைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஸ்ட்ரென்த் வேணும். இன்னைக்கு இந்தியா முழுமைக்குமே ஒரு எதிர்கட்சியின் முகமாக மாறி இருக்கிறது திமுக, எதிர்கட்சியின் முகமாக மாறி இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி பார்த்தால் பார்லிமெண்ட்ல அவங்க போராடுறதுக்கு, ஒவ்வொரு இஷ்யூவுக்கும் பார்லிமெண்ட்ல போராட்டம் நடத்துறதுக்கு காங்கிரஸுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியது திமுக. திமுகவுக்கு காங்கிரஸினுடைய பலமும் பார்லிமெண்ட்ல தேவைப்படுது. அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கிறது. ராகுலுக்கும் ஸ்டாலினுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு. இல்ல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா அதை ஏன் உறுதிப்படுத்துறதுல என்ன தயக்கம் அகில இந்திய? இல்ல, எப்போதுமே காங்கிரஸ் எல்லாமே நேரடியா அந்தந்த நேரத்துல எந்த விளக்கமும் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க நாமினேஷனே ஒண்ணும் வேண்டாம். 2024 தேர்தலில் மயிலாடுதுறைக்கான வேட்பாளரை அவங்க என்னைக்கு அறிவிச்சாங்க சொல்லுங்க? இன்னும் 2 ஹவர்ஸ்ல நாமினேஷன் ஃபைலிங்கே முடிய போதுன்ற போது தானே அவங்க அறிவிப்பை வெளியிட்டு அதுக்கு பிறகு ஃபைல் பண்ணாங்க. ஸோ இது மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எப்போதுமே, ஏன்னா காங்கிரஸ்க்குள்ளே எப்போதுமே ஃபேக்ஷனல் ஃபியூட் அதிகம். அந்த ஃபேக்ஷன்ஸ்னால அவங்களால எந்த டிசிஷன்ஸும் ரொம்ப சீக்கிரமாக எடுக்க முடியறதில்ல. ரெண்டாவது, அவங்களுக்கு பீகார் எலெக்ஷனில் அவங்களுடைய தோல்வி அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை, அதாவது ரீஜனல் பார்ட்டியோட சேர்ந்து போகலை, அல்ல ரீஜனல் பார்ட்டியோட எண்ணத்துக்கு ஈடு கொடுக்கல அப்படின்னா, பீகாரில் அவங்க தோத்தது மாதிரியோ இல்லை மகாராஷ்டிராவில் பெரிய தோல்வியை தழுவுறது மாதிரியோ தமிழ்நாட்டிலும் அவங்களுக்கு அஃபோர்டபுள் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் கான்கிரீட்டாக அவங்களுக்கு எம்பிஸும் எம்எல்ஏஸும் கிடைக்கிறாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி 10 இயர்ஸ் பினராயி விஜயன் கவர்மெண்ட், அதற்கு பிறகு காங்கிரஸ்க்கு இன்னைக்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் விஜய்க்கு அங்கே இருக்க விஜய் ரசிகர்களை மட்டும் நம்பி அங்கே காங்கிரஸ் வெற்றி பெறணும் அப்படின்னா, இத்தனை ஆண்டுகள் காங்கிரஸ் அங்கே பவரில் இருந்திருக்கு கேரளாவில், இத்தனை ஆண்டுகள் அவங்களுக்கான ஒரு செல்வாக்கும் அங்கே இருந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி விஜய் ரசிகர்கள் அவங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்றதுக்காக இங்கே கூட்டணி கணக்குகளை முடிவு பண்ணும் தமிழ்நாட்டில்ன்ற அவசியம் காங்கிரஸுக்கு இல்லைன்னு
நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன இன்னொன்னு, இத்தனை 2029 தேர்தலை கணக்குல கொண்டுதான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கப்படும். விஜயோட இன்னைக்கு கூட்டணி போனாங்க அப்படின்னா இன்னைக்கு ஷுவரா சட்டமன்றத்துல அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் கிடைக்குமா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஏன்னா இது வந்து விஜய்க்கு நீங்க 30% கிடைக்கும், 35% கிடைக்கும் அப்படின்னு சர்வேக்களை வச்சு நீங்க பேசிடலாம். ஆனா இது வரைக்கும் அவருக்கு வாக்கு வங்கி அப்படின்றது என்னன்னு நமக்கு தெரியாது. அவரோடது அன்ப்ரூவ்டு சப்போர்ட் தான். ஒருவேளை 2026 தேர்தலுக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய நம்பர்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதற்கு பிறகு காங்கிரஸ் கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்பவே கூட்டணி மாறினாங்க அப்படின்னா அவங்களுக்கு எம்எல்ஏக்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சு போயிடும். இன்னைக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்தே ரொம்ப கம்மி தான். அதற்கு பிறகு இன்னும் ரெடியூஸ் ஆயிரும் நினைக்கிறேன். காங்கிரஸ் உறுதியாக இருக்கும், பயணிக்கும் இப்ப வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை தலைமையினுடைய முடிவு தாவேகாவோடு கூட்டணியில போறது, திமுக வேண்டாம் அப்படின்னு இருந்திருந்தா இந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்துல அங்க இருக்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் தாண்டி அந்த எம்பி எம்எல்ஏக்கள் யாரோட நம்ம பேரெல்லாம் போட்டு ஆனா ஆட்சியில் பங்கு அப்படின்றத தொடர்ச்சியாக அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. ஆட்சியில் பங்கு காங்கிரஸ் கேட்கதான் செய்யறாங்க. நீங்க அப்படி பார்த்தா 2006 திமுகவோடு கூட்டணியில் இருந்த போது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருந்தது. அன்றைக்கு எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் தலைமையில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தது காங்கிரஸ். அன்றைக்கு கூட்டணியில தான் இருந்தாங்க, வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. இருந்தாலுமே காங்கிரஸ் அன்னைக்கு திமுகவோடு ஆட்சியில் பங்குக்கான வாய்ப்புகள் அன்னைக்கு இருந்துமே அவங்க அதை கிளைம் பண்ணல. திமுக அதை கொடுக்கவும் இல்லை. இன்றைக்கும் அதே போன்ற ஒரு சூழல் தான் இருக்கும். ஏன்னா காங்கிரஸ்க்கு டெல்லியிலேயே அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இல்லாம இருக்கிறதுனால ரீஜனல் பார்ட்டிஸை நம்ப வேண்டிய சூழல் இருக்கிறதுனால இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்ல இது காங்கிரஸ்க்குள்ள நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஒரு சாராருக்கு நம்ம கூட்டணி ஆட்சி இருக்கணும்னு விரும்புறாங்க. ஒரு சாரார் கூட்டணி வேண்டாம், நம்ம தாவேகாவோடு கூட்டணிக்கு போகணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. இன்னொரு சாரார் நம்ம திமுகவோடவே தொடரலாம்னு. சரி, இன்னும் சொல்ல போனா சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் உதயநிதியோடு செல்வப்பிரந்தகை பங்கேற்கிறார். அந்த விழாவில் அவர் காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியான ஒண்ணுதான், நாங்க இனி விலகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஆனால் தாவேகாவோடு கூட்டணி இல்லை, திமுகவோடு கூட்டணின்னு சொன்ன பிறகு தாவேகாவோடு இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அப்படி வெளிப்படையாக அப்படிதான் பேசணும் அப்படின்னா எந்த கூட்டணிகளுமே நிரந்தரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. தொடர்ந்து பேசலாம்.